வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சாதமும் நீராகாரமும் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதமும் அதனுடைய அந்த நீரும் நம்முடைய தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை நமக்கு பாதுகாக்கும். அது மட்டும் கிடையாது, இது நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பழைய சோறு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் சோம்பேறித்தனமாகும், எடை கூடும் அப்படின்னு பல கட்டுக்கதைகள் இருக்குது. அதெல்லாம் நம்பாதீங்க. உண்மையில் பழைய சோறும் புளிச்ச தண்ணீரும் எந்த அளவுக்கு ஆரோக்கியம் நிறைந்தது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இருக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதமாக இருக்கட்டும் அல்லது நீராகாரமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது தான். பழைய சாதம் மற்றும் அதை ஊற வைத்த நீராகாரத்தில் புளிச்ச தண்ணீர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா வழக்கமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அரிசி உணவுகளை விட அதிகப்படியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்களை வந்து நமக்கு கிடைக்கும். சாதம் ஊற வைத்த தண்ணீர் வந்து சாதாரண நீரை காட்டிலும் ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைந்தது. வேக வைத்த சாதத்தை குறைந்தது வந்து 12 மணி நேரம் நொதிக்க வைக்கும்போது வழக்கமாக சாதத்தில் கிடைக்கக்கூடிய இரும்பு சத்தினுடைய அளவை விட அந்த ஊற வைத்திருக்கக்கூடிய சாதத்தை இருக்குங்க இல்லையா, ஸோ அதில் வந்து 21 மடங்கு இரும்பு சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். இதன் மூலமாக ஹீமோகுளோபின் நமக்கு பற்றாக்குறை ஏற்படாது. இரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டு ஹீமோகுளோபினுடைய அளவு கரெக்டாக இருக்கும். இதனால் நமக்கு ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும் போது நம்மளுடைய உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். அனிமியாவுக்கான அறிகுறிகளாக தென்படக்கூடிய அதாவது அந்த மயக்கம் ஏற்படுவது, உடல் பலவீனம், சோர்வு, தலைவலி, குமட்டல், வாந்தி உணர்வு, இது எதுவுமே நமக்கு இருக்காது. பொதுவாக 100 கிராம் அரிசி சாதத்திலிருந்து 3.4 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்தை நம்மளால் பெற முடியும். இதுவே 12 மணி நேரம் நொதிக்க வைக்கப்பட்ட சாதமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தினுடைய அளவு வந்து 73.91 மில்லிகிராம் அளவுக்கு, கிட்டத்தட்ட 203% வந்து அதிகரிக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. ஆகையால் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது பழைய சாதமும் நீராகாரமும் அப்படின்றதால அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய நோய்களை அது உங்களுக்கு வந்து குணப்படுத்தும், மீண்டும் வராமல் தடுக்கும். ஊட்டச்சத்து உங்களுடைய உடலுக்கு கொடுத்து உங்களுடைய உடலை பலமாக வைத்திருக்கும். பல நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டது பழைய சாதம். அதாவது நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதத்தில் அதிகப்படியான அளவு விட்டமின் டி சத்து இருக்குது. இது அதிகப்படியான உடல் சோர்வை நமக்கு வந்து நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு வயிற்றில் அமிலத்தன்மை வாயுவும் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கும் செய்யும். ஸோ இப்போ இந்த கோடை காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவாக பழைய சாதம் இருக்கும். ஏன்னா பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி தன்மை நம்மளுடைய குடலை வந்து ஆரோக்கியமாக வைக்கும், உடலையும் வந்து ஆரோக்கியமாக வைக்கும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கும் போது செரிமானம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. உடம்பு வந்து அதிகமாக ஹீட் ஆகாது, குளிர்ச்சியாகவே இருக்கும். ரத்த ஓட்டம் வந்து சிறப்பாக பாய ஆரம்பிக்கும். எந்த நோயுமே நமக்கு வந்து அட்டாக் ஆகாது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம பழைய சாதம் எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பாக்டீரியாக்களால் குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமலும் நம்ம நலமோடு இருக்கலாம். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதம். பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களை சரி பண்ணி அல்சரை வந்து நமக்கு குணப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது சாதத்தை வந்து நொதிக்க வைக்கும்போது அதில் ஏராளமான நுண்ணுயிர்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் உற்பத்தி ஆகுது. இது வந்து நம்முடைய உடலினுடைய pH அளவை மேம்படுத்துவதோடு குடலில் நல்ல பாக்டீரியாக்களுடைய உற்பத்தியுமே ஊக்குவிக்கும். ஸோ குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படும் போது செரிமானம் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம உணவுகளை சாப்பிடுவோம், அந்த உணவுகள் செரிமானமாகும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் மிக எளிமையாகவே வெளியேற்றப்படும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமையில் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் குடல் வந்து நல்ல நுண்ணுயிர்கள் ஊக்குவிக்கப்பட்டு குடல் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குழுகுலுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதாவது வெப்பம் அந்த பகுதியில் வந்து இருக்காது. குடல் ஆரோக்கியமாக ஒட்டுமொத்தமாக இருக்கிறதுக்கு பழைய சாதம் எடுத்துக்கலாம். மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டது பழைய சாதம். நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்களை ஜீரண சக்தியை வந்து மேம்படுத்த செய்வதோடு ஆரோக்கியமான குடல் இயக்கத்திற்கு உதவி செய்து பழைய சாதம் மிகச்சிறந்த மலமிளக்கியாகவும் செயல்படுகிறது. வளர்ச்சிதை மாற்றமும் அதன் மூலமாக நமக்கு அதிகரிக்கும். குடல் இயக்கங்கள் சீராக இருக்கிறதால மலச்சிக்கல், அஜீரண கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு பழைய சாதம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்காது. மலச்சிக்கல் பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னா நம்ம வந்து நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து வந்து அதிகமாக எடுத்துகிட்டே இருக்குன்றது அர்த்தம். ஸோ நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய, நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்ட முடினாலே மலச்சிக்கல் பிரச்சனை சரி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதம் அது வந்து நம்மளுடைய உடல் சூட்டையும் போக்கும். குறிப்பாக வந்து நார் சத்தும் நீர் சத்தும் கொண்டு இருக்குது அப்படின்றதால அது நமக்கு இந்த செரிமானம் சார்ந்த மலச்சிக்கல் பிரச்சனை சார்ந்த பிரச்சனையெல்லாம் அது சரி பண்ணிடும். ஸோ அஜீரணம் பிரச்சனை கூட ஏற்படாது, மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படாது. குடலில் வந்து மலம் இறுகி போவதை வந்து தடுத்து
அதாவது மலம் வந்து தண்ணீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக அதில் வந்து தேங்கி போவதை வந்து தடுத்து நிறுத்தி சுமூகமாகவே நமக்கு வந்து மலத்தை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது பழைய சாதம். தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யும் பழைய சாதம். நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதம் மற்றும் அதனுடைய வடிகட்டிய நீர் தலைமுடிக்கும் சருமத்திற்கும் போதிய ஊட்டச்சத்தை கொடுப்பதோடு சருமத்தை வயதான தோற்றத்திலிருந்து மாற்றி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யுது. கோலோஜன் உற்பத்தியை அதிகரிக்க செஞ்சு சருமத்தில் நெகிழ்வு தன்மையை நமக்கு வந்து ஏற்படுத்தும். ஸோ இதனால் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வயதான தோற்றத்தை தள்ளி போடலாம். ஏன்னா நம்மளுடைய சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் கிடைக்கும். நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இது எதுவுமே இருக்காது. தோல் சுருக்கம் கூட இருக்காது. இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம்னா போயிட்டு மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் வந்து இயற்கையாகவே நமக்கு வர ஆரம்பிக்கும். நெகிழ்வு தன்மை சருமத்துக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதத்தை, அதாவது அந்த நீராகாரம், வடிகட்டி நீர் இதெல்லாம் சருமத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம தடவும் போதும் அல்லது நம்ம உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதும் நம்ம சருமம் வந்து நமக்கு பளபளப்பாக இருக்கும். அதே போல் பழைய சாதத்திலிருந்து வடிகட்டிய நீர் வந்து தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷனராக செயல்படும். தலைக்கு வந்து ஷாம்பு பயன்படுத்தி தலையை அலசினதுக்கப்புறம் இந்த நொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரை ஊற்றி தலையை அலசணும் அப்படின்னா தலைமுடி உறுதியாகவும் பளபளப்பாகவும் மாறும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடியினுடைய வளர்ச்சியை தூண்டுவதற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அதை நம்ம தலையில் அப்ளை பண்ணாலுமே நம்ம உணவுகளை சேர்த்துக்கிட்டாலுமே தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆரோக்கியமாக அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நம்ம பெறுவோம். இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனை இருக்காது. சின்ன வயசுல முடி கொட்டுவது போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. முடியின் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். பழைய சாதமும் அதில் நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரிலும் அதிக அளவிலான பொட்டாசியம் சத்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும். இதனால் நமக்கு இதயம் வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நமக்கு ரத்த நாளங்களில் இறுக்கம் ஏற்படுது, நரம்புகளில் இறுக்கம் ஏற்படுது அப்படின்னால இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீராக செல்லாது. ஸோ ரத்த ஓட்டம் சீராக செல்லாததால் இதய துடிப்பும் சீராக இருக்காது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா மாறுபட்ட விதத்தில் துடிக்க ஆரம்பிக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இதயத்தை பராமரிக்கிறதுக்கு பழைய சாதம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நொதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய சாதத்திலிருந்து நாம் அதிகப்படியான செலினியம் மற்றும் மெக்னீசியம் சத்தை பெறலாம். ஸோ இது இரண்டுமே நம்முடைய எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கால்சியம் சத்து கிடைக்கும். எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இருக்காது. ஆரோக்கியமாக நம்மளுடைய எலும்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தருவதோடு வயிற்றை லேசாக உணர வைப்பது போல நமக்கு இந்த பழைய சாதம் வந்து ஒரு ஃபீலை தரதால உடல் நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக இருக்கும். அன்றைய நாள் முழுவதுமாகவே நம்ம புத்துணர்ச்சியாக செயல்படுவோம். இப்போ வெள்ளை அரிசியில் மட்டும் கிடையாது, சிவப்பு அரிசி மற்றும் ப்ரௌன் ரைஸ்லையுமே நம்ம இந்த பழைய சாதத்தை செய்ய முடியும். அதிலிருந்து இன்னும் கூடுதலாக ஊட்டச்சத்துக்களை நம்மளால் பெற முடியும். ஏன்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் சரி, வயல்களில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தினசரி காலை நேர உணவாக பழைய சோறும் அதில் ஊற்றிய புளிச்ச தண்ணீரும் தான் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க நீண்ட நாட்கள் உடல் வலுவோடு இருக்காங்க. ஆயுள் காலம் அவங்களுக்கு அதிகமாக நீட்டிக்கப்பட்டிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கப்பெற்று பல நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் பெற்றிருக்காங்க. ஸோ இட்லி தோசை அப்படின்னு நம்ம மாறினதுக்கப்புறம் பழைய சோத்தை வந்து ஏழைகளினுடைய உணவு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சமீபத்திய அமெரிக்க ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா உலகிலேயே மிக ஆரோக்கியமான காலை உணவு பழைய சோறு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போது அதே பழைய சோறு 5 நட்சத்திர ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து மண் பாத்திரங்களில் பரிமாறப்படுது. ஸோ இது இன்னும் நல்லது. பழைய சாதமும் நீராகாரமும் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.